ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இது அண்ணாவின் அமுதமொழி. இயன்றதை இல்லாதவர்க்கு செய்தால் இறைவனாகவே ஆகலாம். இது புரட்சி கலைஞர் கேப்டனின் புனித மொழி. நமது நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்து இறைவனாக இருக்கும் புரட்சி கலைஞர், புனித தலைவர் கேப்டன் அவர்களின் தவ புதல்வர், அரசியல் வாரிசு, தந்தை விட்டு சென்ற லட்சிய கனவை வென்றெடுப்பதே தனது லட்சியம் என்று கேப்டனால் நாம் கேப்டனின் தொண்டர்களுக்காகவே நான் என்று சபதமேற்று கேப்டனின் மறு உருவமாக இருந்து கரம் கோர்த்து நின்றிடுவோம், கேப்டன் லட்சியத்தை வென்றிடுவோம் என்று கொள்கை முழக்கத்தோடு அரசியல் களம் கண்டிருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞரணி செயலாளர், எழுச்சி நாயகர், எங்களின் இளம் தலைவர் விஜய பிரபாகரன் அவர்கள் தற்பொழுது எழுச்சியுரையாற்ற வருக 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 என வரவேற்கின்றோம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமை அடையிற, சந்தோஷப்படுறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். மனசுக்கு நிறைவா இருக்கு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு 10-12 வயசுல கேப்டன் கையை பிடிச்சி மதுரை மாநாட்டுக்கு நான் போய் 2005 பார்க்கும்போது, இன்னைக்கு தேமுதிக 2.0 அந்த வாகனத்துல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் அவங்க கையை பிடிச்சி அவங்களை மண்டி மேலே ஏற்றி அவங்க முன்னாடி உட்காந்து வந்து ஒரு மகனாக, உங்க தம்பியாக உங்க முன்னாடி வந்து இதுதான் என்னோட முதல் மாநாடு பேச்சு. உங்க முன்னாடி எல்லாரும் நான் பேசுறது. அதுவும் கடலூர் மாவட்டம், கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம். ஏன் இதை சொல்றேன்னா, நேத்து வந்து ஒரு நாள் முன்னாடி வரும்போது எங்க தங்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. பக்கத்து ஊர்ல தங்கணுமா, சென்னையில இருந்து வரணுமான்ட்டு. ஏன் கேப்டன் இன்னைக்கும் தெய்வமா இருக்காரு நான் சொல்றேன். அது என்னவோ தெரியல, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலத்துல தான் நான் தங்குவேன், விருதாச்சலத்துல இருந்து தான் இந்த மாநாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விருதாச்சலம் தொகுதியில இருந்து தான் இன்னைக்கு நம்ம வாகனம் புறப்பட்டு இன்னைக்கு இந்த மாநாடு மைதானத்துக்கு வந்து மக்களாக உங்களை இன்னைக்கு நான் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். இதுல இருந்து என்ன தெரியுது, கேப்டன் எங்கேயும் போல இங்கதான் இருக்கிறார். இதே விருதாச்சலத்துல தான் விருதேஸ்வரரா இங்கே தான் இருக்கிறார், எங்கேயும் போல கேப்டன்.
இன்னைக்கு நம்ம நிர்வாகிகள் பல பேர் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம மாநாடு வந்து கூட்டம் வருமா வராதா, மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது. ஆனா அனௌன்ஸ் பண்ண முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க, கண்ண மூடி சொன்னாங்க, கண்டிப்பாக கூட்டம் வரும். இந்த இடம் நம்மளுக்கு பத்தாது, இதோட பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக பெருசா வர முடியாது, சாதிக்க முடியாதுன்ட்டு. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கொண்டு வருவாங்க ஒரு பெண்மணியான்ட்டு. ஆனா என்னைக்கு அவங்க சொல்றாங்களே இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும், இந்த நிர்வாகிகள் தாண்டி எப்படி சொல்றாங்கன்னா, அதை நான் இப்போ இவ்வளவு நேரம் உட்காந்து அதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. என்னைக்கு ஜனவரி 31 1990 கேப்டன் திருமணம் செஞ்சாங்களோ அன்னில இருந்து ஆணி வேர் அடி வேர்ல இருந்து தொண்டர்களோட நரம்பும் மனசும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆழமா தெரியுது. கேப்டன் இல்லைனாலும் அந்த தொண்டர்கள் கேப்டனுக்காக இங்க வருவாங்க அப்படின்னு ஆழமா தெரிஞ்ச ஒரே பெண்மணி, ஒரே தலைவர் தமிழ்நாடு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்டாங்க, தேமுதிக வந்து என்ன கொள்கை இருக்கு, இப்ப கூட்டணி பக்கம் பேசுறாங்க அதிமுக திமுக என்ன கொள்கைன்ட்டு. லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு வேற எந்த தலைவராச்சும் வந்து மாறி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரி, இதெல்லாம் கேப்டன் இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாரும். ஆனா நம்மளோட கொள்கை, நம்மளோட கோட்பாடு என்ன? கேப்டன். கேப்டன் ஒரு சொல்லிலே எல்லா கொள்கையும் அடங்கிருச்சு. இன்னைக்கு எந்த கட்சியாச்சும் இந்த மாதிரி தைரியமா முகப்பு போட முடியுமா? இந்து இஸ்லாம் கிறிஸ்டியன் போட முடியுமா? மைக்க பிடிச்சி அரசியல் பண்ணி உங்களுக்குள்ள சண்டையை போடுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பாய் இன்னைக்கு நம்ம கை கத்துனார், அவர் பக்கத்துல இந்து இருக்காரா கிறிஸ்டியன் இருக்காரா யாருக்காவது சொல்ல முடியுமா? கேப்டன் சொல்றதுதான், இந்த கூட்டத்தில் எங்கடா ஜாதி இருக்கு மதம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு கேப்டன். நமக்கு ஜாதி இருக்கா? நமக்கு மதம் இருக்கா? நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? கேப்டன். கேப்டன் கேப்டன் ஒரு சொல். அந்த கேப்டன் ஒரு சொல்லுக்காக தான் இத்தனை பேர் நிக்கிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எத்தனையோ ஊடகங்களை வந்து தேமுதிக வந்து இத்தனை % ஓட்டு தான், தேமுதிக அத்தனை % ஓட்டு தான். வெறும் ஒரு 2 சோஃபால 4க்கு 4 ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ கடவுள் பிள்ளைங்க மாதிரி மேல இருந்து குடிச்சுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே. இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்ல இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி பாட்டிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசுறவங்க நான் கேட்கிறேன், வழி நடுக்க இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். வழி நடுக்க ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் ஒவ்வொரு வாகனத்துக்கு நிப்பாட்டி எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்களே. இது கட்சி இல்ல, இது எங்க குடும்பம். இவங்க எல்லாரும் கட்சிக்கோ அரசியலுக்கோ வரல. இவங்க குடும்ப தலைவர், இவங்க குடும்ப தலைவி இன்னைக்கு வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க. வேட்டிய மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு வந்து இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனையோ பேருக்கு தொழில் இருக்கும், இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. தன் மக்கள் உரிமையை மீட்டெடுக்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா என்னன்ட்டு. இன்னைக்கு கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார்? அவரே சொல்லியிருக்கார், நான் இந்த உலகத்துல எல்லாமே பார்த்துட்டேன், ஃபாரின் போயிருக்கேன், ஃபிளைட்ல போயிருக்கேன், ஏசில வாழ்ந்திருக்கேன், சுகபோகமா நான் வாழ்ந்திருக்கேன்ட்டு. எதுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சார்?
இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும்னு சொல்லியிருக்க ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? கேப்டன் விட்டுட்டு போன பணியை இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டன்ற கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு அரசியலுக்கு தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றாங்க. ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது. என்ன பேரம் பேசுச்சு? ஓபன் சேலஞ்ச். நான் முன்னாடி இப்பயும் சொல்றேன், இத்தனை லட்சம் தேமுதிக தொண்டர்கள் இன்னைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் எல்லாரும் நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியணும் என்ன பேரம் பேசலாம். ஓபன் சேலஞ்ச். 2005க்கு முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது, இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு, நான் ஓபனா நான் சேலஞ்ச் பண்றேன். தயாரா? கண்ட ஈன பயலுங்க பேரம் பொட்டின்றீங்களே, யாரா நீங்களா? யாரு கேப்டன் கால் நெகத்துக்கு தூஸ் ஆவீங்களா நீங்களா? இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா? கேப்டன் டிவி ஆரம்பிச்சா, கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா? 2012 சண்முக பாண்டியன் படம் நடிக்க வந்தான். 12 வருஷமா 4 படம். ரெட் ஜெயிண்ட் மாதிரி நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா? என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க. வேற எதுக்கும் பயம் இல்ல. கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு. இதுக்காக பேரம்னா 2016 இருந்து 2025 வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ட் எண்டேவர் தான், ஒரே ஒரு இனோவா தான். ஓபன் சேலஞ்ச். இன்னைக்கு எத்தனையோ நடிகர் எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க. கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும், இது வரைக்கும் போக முடிஞ்சதா? அதே சாலிகிராம் 54 கண்டமால் தெருல இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம். இதுக்காக நாங்க ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டிருப்போமா? சரி, நம்ம கிட்ட விட்டதெல்லாம் போயிருச்சேன்னு. கேப்டனோட ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபாகர் சண்முக பாண்டியனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்று போய் நாளை வா. முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ, தம்பிங்களா. இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது. ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னா, ஆனா முதல்ல குறை சொல்றது தேமுதிக மேலதான். தேமுதிக இல்லைன்னா எதுக்கு நல்லது கெட்டது எதுக்கு பேசுறீங்க? பேசாதீங்க. தேமுதிக கட்சி இல்லைன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே பேசாதீங்க. எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு டிவி சேனல்ல பேர் சொல்ல விரும்பல பாக்குறேன். அடுத்த தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணனை போடுறாங்க, அண்ணாமலை அண்ணனை போடுறாங்க, சீமான் அண்ணனை போடுறாங்க, விஜய் அண்ணனை போடுறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். விஜய பிரபாகரனை போடல. ஏன் இதங்க நான் பேசுறேன்னா, ஏன் போட்டோ போடலன்னு கேட்கல. இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களே. இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும், நீங்க ஆட்சிக்காக நீங்க போராடுறீங்களே. ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்காக எல்லாரும் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போராடுறீங்களே. இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருமே வருத்தப்படுறோம்ல, சே இந்த பிளேயர் இவ்வளவு நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு. நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை தவிர்த்து மீது யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல. இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மக்கள்னா ஒரு நபர். இந்த நபருக்கு ஒரு மேடை, ஒரு மைக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் மேல இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். என்ன, விஜய் பிரபாகர் போட்டோ தேமுதிக போட்டோ போயிட்டா பீனிக்ஸ் பர்மார் வந்து பயமா? பயம்னா பயம் சொல்லுங்க.
கேப்டன்ஸோட இருட்டை மறைக்கலாம், ஆனா சூரியனை மறைக்க முடியாது. இது கேப்டனோட கட்சி, எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி.